ஹலோ உறவுகளே, நாங்கள் கந்தசாமி கோயிலுக்கு முன்னுக்கு வந்திருக்கோம். இப்போ கந்தசாமி கோயிலில் கோயில் பேர் என்ன? கந்தசாமி கோயில். கந்தசாமி அப்படி திருப்பி காட்டும் இங்கே சரி. கந்தசாமி கோயில் இது கிளிநொச்சி டவுனில் இருக்குது. இந்த கந்தசாமி கோயில் மட்டும் இல்லை, இதோட இன்னும் சில இடங்களையும் ஒவ்வொரு துண்டு துண்டு கட்டங்களாக உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயம் மறக்காமல் தமிழ் பேர்லனி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. கந்தசாமி கோயில் ஸோ ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல் கோயில். பாருங்கள் எப்படி இருக்குது. சட்டப்பாடி இருக்குது. அப்புறம் இந்தியாவில் வந்து டவுன் இங்கே இந்த ரோட்டில் வந்து நாங்கள் மோட்டர் பைக் ரைட் போகிறோமே. சாமி கும்பிடாம எங்களே பார்க்குறாங்க எல்லோரும். இது வந்து சிவன் கோவில் தானே? நல்லா இருக்குது தானே? கிளிநொச்சியில் சிவன் கோயில் இது மட்டும் தானே? பழமை வாய்ந்த சிவன் கோயில். இந்த குளத்தில் பேர் என்ன? முறிப்பு குளம் தானே? முறிப்பு குளம் பெரிய குளமாக இருக்குது. மக்களே, இந்த ஒரு குளக்கட்டில் வந்து மதுரை மரங்கள் நிறைய இருக்குது பாருங்கள். இதில் வந்து நிறைய வௌவால் கூட்டங்கள். அதை ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், பார்க்குற இடம் எல்லாமே ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு வௌவால். இப்படி இந்த மரம் ஃபுல்லாகவே வௌவால் தான். இந்த ஏரியாவுக்கு என்ன சொல்கிறது கிஷான்? வௌவால் ஏரியாவா? இந்த அப்படி தானே இருக்குது பார்க்கல. அதை கலைச்சி காட்டுங்களேன். காட்டுவோம். வௌவால் பார்க்குறோம். எரிஞ்சு காட்டுங்களேன்டாப்பா இந்த வௌவால். ஓ மை காட், இவ்வளோ வௌவாலா? இந்த இஞ்சாலையும் இருக்குது. இந்த கட்டில் நிறைய இருக்குது. மாங்காய் தொங்குற மாதிரி. பாருங்க வௌவால். இதுக்கு பேர், இந்த இடத்துக்கு பேர் வேற ஒன்று. ஆனால் நான் வச்சுக்கிறேன் இது வௌவால் ஏரியா. இந்த அவ்வளோ வௌவால் இருக்குது இந்த ஏரியாவில். இங்கே இருந்து தான் எல்லா இடத்துக்கும் பிரிஞ்சு போகிறதாக்கும் வௌவால். என்ன பயிர்கள் அழிக்கிறதுக்கு அப்படி தானே?